இதுதான் வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா. அதான் வந்து என்ட்ரி நமக்கு வர்றது. பயங்கர ஏற்றம் தான். பின்ன இதுதான் மொத்தமான இடம். இது ஃபுல்லாக தோட்டம் தான். பின்னாடி தான் இங்கே வீடு. பின்னாடி இந்த வீடு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அங்கே தெரியும். அங்கே இருக்க அந்த வீடு இது அவங்களுடைய வீடு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். சரி நம்ம இங்கே போகிறது இங்கிட்டு தான் கைஸ் போகணும். ஸோ நம்ம ஏலக்காய் பார்க்க போகிறோம். இதோட இலை எப்படி தான் இருக்குது, ஏலக்காய் இலை. நெக்ஸ்ட்டு கீழே இந்த வழியாக போனோம்னா அங்கே குரு தெரியும், காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து ஏலக்காய் கிட்ட வந்துட்டோம். ஒரு ஸ்டெம் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு ஸ்டெம்மு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. காற்று வந்தாலும் கொஞ்சம் தாங்கி நிற்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலக்காய் கூடு. இதாங்க மெயின் ஏலக்காயில், உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை பிச்சு எடுத்துருவாங்க. அது வந்து ஃபுல்லாக நிறையா இருக்கும்போது பிச்சு எடுத்துகிட்டு ஸ்டோரில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நல்லா காய வச்சு அதுக்கான சில ப்ராசஸிங் எல்லாம் இருக்குன்னாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக புரியலை. ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாகும். ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து எடுத்து காய வச்சு அது பேக்கெட்டில் போட்டு நம்ம விற்கலாம். இந்த கடைக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க ஏலக்காய் அப்படி தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட்டுக்கிட்ட போகலாமா. காய்ஸ் உங்களை தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், சிவப்பு கலரில் குறுக்குருவா இதாங்க காஃபி. இது இப்படி இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அது கருப்பு கலரில் ஆயிரும், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து இது இப்போது காஃபிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி என்ன பண்ணுவாங்கன்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அது ஃபுல்லாக பிச்சு எடுத்து வெயில் நல்லா உணக்கிட்டு அது வந்து மில்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க. மில்லில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி ஆக்கி அந்த பவுட்ரு வந்து நம்ம காஃபி பவுடராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி வந்து இப்படி தான் காஃபி பவுடராக மாறுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட்டுக்கு போகலாமா. இங்கே வந்து ஆலோவேரா பிளான்ட் வச்சுருக்காங்க, 2 ஆலோவேரா பிளான்ட்டு. அதுவும் ஸ்டார்டிங்லேயே நம்ம கேட்லேருந்து இறங்கி வரும்போதே 2 ஆலோவேரா பிளான்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோசாப்பூ செடி தான். இது வந்து ரோசாப்பூ இருந்தது, வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து இது என்னன்னு தெரியல, க்ரீப்பர்னாங்க. எங்கள் அம்மா வந்து க்ரீப்பர்னாங்க, தெரியாதனால அம்மா கிட்ட கேட்டேன். இது வந்து மிளகாவுடைய குட்டி தைங்க. இது மிளகா செடி. பார்த்தீங்கன்னா மிளகா தொங்குது பாருங்க, பார்த்தீங்களா. இது வந்து மிளகா செடி. நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த பிங்க் கலர் ஃப்ரூட்டு எனக்கு தெரில, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வர்றதுக்கு தான் உங்களுடைய பிளானு, வருமானு எப்படின்னு தெரில. இது துளசிங்க, இது துளசி. இதுவும் பின்ன ரோசா பூ தாங்க. இந்த சைடில் ரோசா பூங்க. பின்ன இது வந்து ஆலோவேராங்க. இந்த செடி உங்களுக்கு என்ன நான் கறிவேப்பிலைன்னு நினச்சேன், ஏன்னா வேறு கறிவேப்பிலை கிடையாதுன்னாங்க. ஸோ இந்த செடி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வியூக்கு நம்ம போகலாம். காய்ஸ் நம்ம இந்த சீனரி வியூவோட முடிச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பிளான்ட் வந்து எனக்கு சில பேர் தெரில, ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு இன்னொரு பார்ட் 2 போடுறேன். ஸோ காய்ஸ் see you again in another video.